புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான வோட் ஆன் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வரவுள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். 15வது புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் கடந்த 10/3/2025 அன்று கூட்டப்பட்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவடைந்தது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய உரையுடன் கூடிய அக்கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற்று பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2வது பகுதியாக 18/9/2025 அன்று சட்டப்பேரவையின் அனைத்து அலுவலர்களும் தினத்தை நிறைவேற்றப்பட்டு மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2026 காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்றைய தினத்தில் 2026-27ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான முன்னணிய மானிய சட்ட முன்வரைவு வோட் ஆன் அக்கவுண்ட் பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு பேரவையின் கருத்துகை செய்யப்படும். பேரவையின் முன் வைக்க வேண்டிய விதிகள் மற்றும் ஏடுகள் ஏதேனும் இருந்தால் அன்றைய தினம் வைக்க அரசு துறைகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 2025 மற்றும் 26 ஆண்டிற்கான நிதியாண்டிற்கான கூடுதல் செலவினங்களுக்கான சட்ட முன்வரைவையும் சப்ளிமெண்டரி டிமாண்ட்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் அக்கூட்டத்தில் அறிமுகம் மற்றும் கருத்துகை செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆகவே வருகின்ற 12/2/2026 வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள சட்டப்பேரவையில் வருகின்ற நிதியாண்டிற்கான முன்வரைவு மானிய கோரிக்கை கூட்டப்படுகிறது. பிரதமர் 16ஆம் தேதி வருவதாக இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சம்பந்தமான திட்டங்கள் துவக்கி வைப்பதற்காக மாண்புமிகு பாரத பிரதமர் புதுவைக்கு வர இருக்கின்றார். அரசியல் நிகழ்ச்சியெல்லாம் எதுவும் இல்லை. அரசு முழுக்க அரசு நிகழ்வுக்காக தான் வராங்க. புதிய திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரம்பிக்கிறது சொல்லுவாங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார். புதுச்சேரி மாநிலத்திற்கான பாரத பிரதமர் பெஸ்ட் புதுச்சேரின்னு சொன்னாங்க. அதை முழுவதுமாக செயல்படுத்துவதற்கான ஆணைகள் பிறப்பிப்பதற்காக வராங்க. அன்றைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அந்த கூட்டம் நடைபெறும். சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கலந்துகிறார்.